விஜய் சேதுபதி அண்ணனுக்கு ஹீரோவாக நடிக்க தெரியாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நடிகர் டிஎஸ்பின்னு ஒரு படம். அவர் உண்மையாலுமே அடுத்த நடிகர் திலகன்றதில் இதை நிரூபிச்சிருக்கிறாரு. மகாராஜா மாதிரி ஒரு படங்களை நடித்து இப்போ இந்த மாதிரி ஒரு லவ் போர்ஷனு, அதுவும் இல்லாமல் சூதுகம் மாதிரி ஒரு கதை, செகண்ட் ஹாஃப்லாம் வேறு லெவலில் சதுரங்க வேட்டை மாதிரி போகுது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நிறைய இருக்குது. லாபம்னு ஒரு படம் எடுத்து அவர் நஷ்டம் அடைஞ்சிட்டார். ஆனால் கண்டிப்பாக இந்த படத்தில் நஷ்டம் அடைய மாட்டார். கண்டிப்பாக லாபம் அடைவார்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லா இருந்தது. ஆனால் ரசிக்கும்படியாக இல்லை. ஏன்னா அந்த கதை காலத்தில் அப்படி ஒரு டோன்ஸ்லாம் போட முடியல. ஆனால் ஃப்யூச்சரில் இந்த மியூசிக் டைரக்டர் நல்லா வருவாருன்னு சொல்லலாம். அப்படி இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, முருகர் விநாயகர் மாதிரி இங்கேயோ சுற்றி எடுத்துகிட்டு பழத்தை எடுத்து வாயில் வச்சுட்டு போகிறதோட, முருகர் மாதிரி எல்லா இடத்துலையும் போய்ட்டு தமிழர்களோட புகழ் பரப்பணும்ல. அப்போ அங்கே இருக்கணும் தமிழ் இல்லை, அதை அவனை வேற ஆளாக பார்க்கக்கூடாதுல்ல. அதனால தான் முருகரை அவனுக்கு ஒத்துக்காமல் எல்லாத்தையும் பிடிங்கி ஆண்டியா நிற்க வச்சானுங்க. இந்த படம் ஓடணும். ஓடினா தான் நம்ம ராஜ அலங்காரமாக முருகரை பார்க்க முடியும். இல்லைன்னா நீங்கள் ஓட்டாமல் விட்டிங்கன்னா எப்போ மாதிரி நம்ம தமிழர்களே அவரை ஆண்டி கோலத்தில் தான் பார்க்க வேண்டியது. கண்டிப்பாக தேவை. ஏன்னா விஜய் சேதுபதி அண்ணன் டிஎஸ்பின்னு ஒரு படம் கொடுத்தாரு. அதில் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டார். ஏன்னா என்னன்னா இவர் இப்படி நடிக்கிறாருன்ட்டு, ஒருவேளை நடிப்பை மறந்துட்டாரான்னு. நான் விஜய் சேதுபதிடா, சிவாஜி சாரோட அடுத்த அவதாரம்டான்ற மாதிரி காமிச்சிருக்கிறாரு. அவருக்கு ஒரு ஹீரோவாக இந்த படம் சக்ஸஸ் ஆகணும்னு நானும் நினச்சேன். கண்டிப்பாக அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. மகாராஜா ஒரு படமும் அழகான படம், இதுவும் அழகான படம். அவரால் எல்லா தரப்புலையும் இறங்கி கலக்க முடியும். அது கலக்கிறதுல தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரே ஒருத்தன் இருக்கானா, அவன் பேர் விஜய் சேதுபதி மட்டும்தான்.